நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அப்ளை பண்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதோட அட்வான்டேஜஸ் நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ அது எப்படி என்னென்ன போர்ட்டல்ஸ் இருக்குன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ண போகுது. பிகாஸ் நான் ஒரு இன்டர்ன்ஷிப்போட அட்வான்டேஜஸ் என்ன, அது எங்க போய் அப்ளை பண்றது, எப்படி பீப்புள் ரீச் அவுட் பண்றதுன்னு எல்லாமே நான் சொல்ல போறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு ப்ளீஸ் கெட் இட் அ வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. நம்ம இந்த வீடியோ என்ன கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு தெரியும், பட் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கான்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க போய் அப்ளை பண்றது, என்னென்ன மாதிரி போர்ட்டல்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். தேர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல இருந்து நம்ம எப்படி இன்டர்ன்ஷிப் நிறைய கேதர் பண்றது, அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. பட் இன்டர்ன்ஷிப் லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க அது மூலமா நிறைய இன்டர்ன்ஷிப் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் நீங்க ஒரு ஆஃப் கேம்பஸ்ல இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்போட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடைக்குது. நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றது மூலமா நீங்க ஒரு ஐடி கம்பெனில என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ நிறைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன் தட் கம்பெனி. ஏன்னா நீங்க ஒரு இன்டர்னா நீங்க போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல உங்களோட ஸ்கில்ஸ் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே இவங்களே நம்ம ஃபுல் டைம் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஓகே நம்ம ஒண்ணுமே நீங்க காலேஜ் படிக்கும் போது அதோட வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போய் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க காலேஜ் படிக்கும் போதே கிடைக்கின்றது இந்த இன்டர்ன்ஷிப்பால தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக இன்டர்ன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் டிஸ்கவர் யுவர் பேஷன். நீங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. பட் நீங்க ஒன்ஸ் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணக்கு அப்புறம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு மென்டரா இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா உங்களுக்கு லாட் ஆஃப் கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பேஷன் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே நம்மளோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், நம்ம என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் படிக்கணும், நம்ம என்னென்ன மாதிரி லேர்ன் பண்ணணுன்ற ஒரு பயங்கர எக்ஸ்போஷர் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மூலமா கிடைக்கும். So, the third point என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா how to apply internship in off campus. இது very very important point. ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க கம்பெனி வெப்சைட்ஸ்ல போய் பார்க்கணுங்க. இப்போ நீங்க எந்த கம்பெனி அப்ளை பண்ண போறீங்க, ஜோஹோட நான் இன்டர்ன் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஜோஹோட வெப்சைட்ஸ்ல நீங்க அடிக்கடி நீங்க அவேரா இருக்கணும். எப்போ போஸ்ட் போடுறாங்க, எப்போ நீங்க அதோட லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணணும், அதோட எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு அதோட என்ன நோட்டிபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, அதை செக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின் மூலமா அப்ளை பண்றது. லிங்க்டின் மூலமா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு நம்மளே டைரக்டா அப்ளை பண்றது, ரெண்டாவது ரெஃபரல் மூலமா அப்ளை பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்களே லிங்க்டின்ல போய் சர்ச் பார்ல நீங்க என்ன இன்டர்ன் ஆக போறீங்க, இப்ப சாஃப்ட்வேர் இன்டர்னா சாஃப்ட்வேர் இன்டர்ன், ஜாவா டெவலப்பர் இன்டர்ன், இல்ல ஜூனியர் ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அதுல கரெக்டா ஃபில்டர் பண்ணணும். எப்ப ஜாப் போஸ்ட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு அந்த லொகேஷன் என்ன, கரண்ட் கம்பெனி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க அதுல ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கிடைக்கும். அதை நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரெஃபரல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெக்ரூட்டர்னு சர்ச் பண்றீங்க, இல்ல பர்டிகுலர் கம்பெனிக்கு ரெக்ரூட்டர் சர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. அங்குமே உங்களோட கரண்ட் கம்பெனி லொகேஷன் நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாரை ரீச் அவுட் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். நீங்க அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். நீங்க கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்முலா கொடுத்துட்டு நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய இந்த டெம்ப்ளேட் நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணலாம். கான்வர்சேஷன் டெவலப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். நீங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டென்ட் உங்களுக்கு டெலிவர் பண்ணணும். வேற என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாக்ரின்ற பிளாட்ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணலாம். கிளாஸ் டோர் அதுல நீங்க இன்டர்ன்ஷிப் பார்க்கலாம், என்னென்ன போஸ்ட் போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷாலா. ஸோ இன்டர்ன்ஷாலையுமே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பார்க்கலாம், எவ்வளோ மந்த் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு டீடைல்ஸுமே இந்த இன்டர்ன்ஷாலா வெப்சைட்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். செகண்ட் லெட்ஸ் இன்டர்ன். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங்க்கு இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணுவாங்க, அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்க்கு என்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்கு, ஒரு ஹெச்ஆர் என்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவைலபிளா இருக்கு. இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு நீங்க டெய்லி ஒரு 1 hour ஸ்பெசிஃபிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா கண்டிப்பா 1 or 2 இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்குமே கவர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.